மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் மருத்துவ கழிவுகளை ஏற்று வந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? நெல்லை மாவட்டம் கோடங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மருத்துவ கழிவுகள் கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்டது. அது தவிர பல்வேறு பகுதிகளில் இருந்து கேரளாவில் கொண்டு வரப்பட்ட திடக்கழிவுகளும் கொட்டப்பட்டது. இது தொடர்பாக நெல்லை மாவட்ட காவல்துறை மற்றும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில அந்த நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தற்போது அந்த சிசிடிவி கேமராக்கள், அந்த குப்பைகள் கொட்டப்பட்ட பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களை பறிமுதல் செய்து ஆய்வு மேற்கொண்டதுல ஒரு சேலம் பதிவெண் கொண்ட ஒரு லாரி ஒன்று இருந்தது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அந்த லாரி எங்கு இருக்கிறது என்பதை பார்த்து அந்த லாரி தற்போது காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த லாரியுடைய உரிமையாளர், ஓட்டுநர் உள்ளிட்டோரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் தற்போது தனிப்படை போலீசார் கேரளா விரைந்துள்ளார்கள். இந்த குப்பை கொண்டு வருவதற்கான காரணம் என்ன, எங்கிருந்து வந்தது என்பது குறித்தான விசாரணையின் அடிப்படையில் தற்போது தனிப்படை போலீசார் கேரளா சென்றிருக்கிறார்கள். தற்போது இந்த லாரி உரிமையாளர் உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தப்படுவதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இந்த குப்பைகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக 5 வழக்குகள் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.